ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் டானிஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் பேஸ்டு ட்ரைனிங், இதில் மொபைல் ஃபோன் ட்ரைனிங், அதில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். தவிர மொபைல் ஃபோன் சிப் லெவல், அட்வான்ஸ் சிப் லெவல் ட்ரைனிங், இதில் போர்டு டெஸ்டிங்கு, ஸ்மார்ட்டி டயக்ராம் ட்ரேஸ் அவுட் பண்ணுறது, வோல்டேஜ் செக் பண்ணுறது, சிபி ரீபால் பண்ணுறது, இஎம்எம்சி ரீபால் பண்ணுறது, பிஎம்ஐசி ரீபால் பண்ணுறது, இந்த ரீபால் பண்ணுற டெக்னிக் எல்லாமே இந்த மொபைல் ஃபோன் சிப் லெவலில் கவர் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் ஹார்ட்வேர் ட்ரைனிங், சாஃப்ட்வேர் ட்ரைனிங், இது லெவல் 1 பேக்கேஜ். அடுத்து லேப்டாப் மதர் போர்டு சிப் லெவல் பேக்கேஜ். அடுத்தது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர், டெஸ்க்டாப் மதர் போர்டு சிப் லெவல் ட்ரைனிங் இருக்குது. தவிர எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதில் சிப் லெவல் ஃபுல் அண்ட் ஃபுல்லு போர்டு லெவலில் எப்படி டெஸ்ட் அவுட் பண்ணுறது, சர்க்யூட் டயக்ராம், ஃபால்ட்டு ஃபைட் பண்ணுறது, தவிர பேனல் ரிலேட்டட் இஷ்யூஸை எப்படி சால்வ் பண்ணுறது, தவிர வந்து பார்த்திங்கன்னா எல்இடி பேக்லைட்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு இந்த எல்இடி ஸ்மார்ட் டிவியில் ட்ரைனிங்கில் கவர் ஆகும். அடுத்து சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் ட்ரைனிங்கு, இதில் வந்து அனலாக் கேமரா, ஐபி கேமராலாம் உங்களுக்கு கவர் ஆகும். பாஸ்வேர்ட்லாம் எப்படி ரிசெட் பண்ணணும், டிவிஆர் எப்படி செட்டப் பண்ணுறது, என்விஆர் நெட்வொர்க் செட்டப் எப்படி பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி வியூ பண்ணுறது, லோக்கல் சர்வர், ஆன்லைன் சர்வரு, தவிர வந்து ஃப்ரான்ச்சைஸ் நெட்வொர்க், மல்டிபிள் மானிட்டரிங் நெட்வொர்க்லாம் எப்படி பண்ணணும், பயோமெட்ரிக் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எல்லாமே இந்த சிசிடிவி டெக்னீஷியன் கிளாஸஸில் கவர் ஆகுது. இந்த சிசிடிவி டெக்னீஷியன் கிளாஸில் வந்து இன்ஸ்டாலேஷன் கிளாஸில் இன்னொரு அடிஷ்னல்ஸ் உங்களுக்கு ஹைலைட் என்னென்னா, ஒரு சிசிடிவி சிஸ்டமில் ஒரு செக்யூரிட்டி கேமரா அது ரிப்பேர் ஆகிருக்கு, ஒர்க் ஆக மாட்டேங்குது. தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவிஆரில் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா கூட ஒரு பவர் சப்ளை, சிசிடிவி கேமரா பவர் சப்ளை இருக்கு இல்லையா, அதில் ரிப்பேர் ஆனாலும் அது வந்து நம்ம சரி பண்ண முடியும். அதுக்கான டிவைஸ் மெயின்டெனன்ஸ், டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்வீஸ், அந்த டிப்ஸும் அந்த ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோன் ட்ரைனிங் எடுத்துக்கு 3 லெவல் இருக்குது. ஹார்ட்வேர் ட்ரைனிங், சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அண்ட் சிப் லெவல் ட்ரைனிங். மொபைலில் ஏற்படுற ப்ராப்ளங்களை பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஆன் ஆகலை, சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டு, ஒரு ஃபோனை வந்து சார்ஜ் ஆக மாட்டேது அல்லது வந்து ஆன் ஆகலை, மொபைல் டெட் பவர். தவிர வந்து ஆடியோ கம்ப்ளைண்ட்ஸு, நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்டு, அப்புறம் ஹேங் ஆகுது, ரீபூட்டு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அதில் முதன்மையான கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டு, பேட்டரி வந்து சார்ஜ் ஆகலை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ பேட்டரியை பொறுத்தவரை அதிகபட்சம் ஒரு 3 வருஷம் உங்களுக்கு வந்து உழைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிரும். சில குவாலிட்டியான ஃபோனில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் இருக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல பிராண்டட் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா 4 வருஷம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மற்ற ஃபோனுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 2-3 வருஷத்துலேருந்து அதில் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி போயிடும். இப்போ ஃபோனு உங்களோட மொபைல் ஃபோன் வந்து பேட்ரி சார்ஜ் ஆகலைன்னா அது வந்து சார்ஜிங் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டு, எந்த இடத்துல கம்ப்ளைண்ட்டுங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் ஒரு டெக்னீஷியனோட வேலை. இதில் வந்து ஆல்ரெடி டெக்னீஷியனாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மொபைல் ஹார்ட்வேர் ட்ரைனிங்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் போர்டு லெவலில் அவங்க கேட்பாங்க. இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க பார்த்திங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ வந்து அந்த மொபைல் ஃபோன் ட்ரைனிங் எடுத்துக்கிறவங்க ஒரு இனிஷியல் ஆரம்ப நிலையில் இருக்கிறாங்க, பிகினர்ஸில் இருக்கிறவங்க, அவங்க எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்க்குற டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 போர்ட்டு, 6 இஎஸ்பி போர்ட்ஸு, அதாவது மல்டி போர்ட்டு சார்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சார்ஜர் தான், மல்டி சார்ஜர். சாதாரணமாக சார்ஜ் போட்டோம்ல, மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறோம், அது மாதிரி இதில் வந்து ஒரே டயத்தில் வந்து 6 போர்ட்ஸ் இருக்கும். 6 செல்ஃபோனை நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். தவிர இதில் சி டைப் இருக்குது, C to C இருக்குது. மற்றதில் யூஎஸ்பி, இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் 20 வாட்னு போட்டிருப்பாங்க. இதில் மற்றதில் இது 4 சார்ஜ், நார்மல் சார்ஜிங் தான். ஓகே. இப்போ இது வந்து உங்களுக்கு இதில் இன்க்ளூட் வந்து டிஸ்பிளே இருக்கும். டிஸ்பிளே ஒரு இதில் வந்து வோல்டேஜ் 5.2, அப்புறம் ஆம்பியர் இது மாதிரி காட்டும். இப்போ இதில் ஆன் பண்ணோன்னே இதில் வந்து 1 2 3 4 5 6ன்னு காட்டுது. இது வந்து அந்த போர்ட்டோட நேம் கவுண்டிங் காட்டுது. நீங்கள் ஒரு போர்ட்டில் ஒரு செல்ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வோல்டேஜ், இந்த இடத்துல வந்து ஆம்பியர் எவ்வளோ காட்டுது அதை பேஸ் பண்ணி மொபைல் ஃபோன் பேட்டரி நல்லா இருக்குதா அல்லது போர்டு நல்லா இருக்கா, இல்லை வந்து சார்ஜிங் சர்க்யூட் நல்லா இருக்கான்னு நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஒரே டயத்தில். இப்போ வந்து சார்ஜ் ஆகலைன்னா நம்ம பிரித்து
மொபைல் ஃபோனை வந்து பேட்டரியை பிரித்து நம்ம செக் பண்ணுறோம். அது ஒரு டைப்பு. பேட்டரியை பிரிக்காமையே மொபைல் ஃபோனை நீங்கள் பிரிக்கவே வேண்டாம். பிரிக்காதீங்க. பிரிக்காமையே டைரெக்டாக வந்து நீங்கள் இதிலேயே செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் பிரிக்கலாம். இதில் வந்து சார்ஜிங் காட்டலைன்னா அதுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம். இப்போ தான் ஒரு ஃபோனை நான் உங்களுக்கு போடுறேன், கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து 6 போர்ட் இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து 3 காட்டுது, வரிசையாக காட்டுது. இது 4, 5, 6. இப்போ ஒரு ஃபோனை நான் இப்போ சார்ஜ் பண்ணுறேன். இதில் நான் வந்து 6 போர்ட்டில் தான் போட்டிருக்கேன். போட்டு இந்த சார்ஜிங் போட்டோன்னே 6 போர்ட்ஸில் இந்த இடத்துல ஆம்ப்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆம்ப்ஸ் வந்து காட்டுது 0.6 ஆம்ப்ஸு. இந்த பக்கம் வந்து இந்த பிளிங்க் ஆகுது பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் விசிபிள் இருக்குது. 53% சார்ஜ் இருக்குது. அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு சார்ஜோட ஆம்பியர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். அது 0.6 ஸ்டார்டிங்கில் காட்டுச்சு. இப்போ வந்து 1 ஆம்ஸு 1.2 ஆம்ஸு இந்த மாதிரி டிஸ்பிளேயில் விசிபிள் ஆகுது. இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சுன்னா பேட்ரி வந்து ஹெல்த்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். பேட்ரி ஹெல்த்து நல்லா இருந்தாலே உங்களுக்கு வந்து அந்த சார்ஜ் சர்க்யூட்டு போர்டில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ சார்ஜ் போட்டும் ஃபால்ட்டு வரும் இல்லையா சிசி போர்டில். இப்போ நான் வந்து இந்த ஃபோனை பொறுத்தவரை ஒர்க்கிங் நல்லாயிருக்கு, நல்ல கண்டிஷனில் இருக்குது. நான் வந்து வேறொரு ஃபோனை இப்போ செக் பண்ணுறேன்.